வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளை பத்தி. அதாவது ஒரே நாள்ல பல தெய்வீக நிகழ்வுகள், பல நல்ல விஷயங்கள் ஒன்னா சேர்ற ஒரு அற்புதமான நாள். அதுதான் பங்குனி உத்திரம். ஆமாங்க. ஒரே நாள்ல இத்தனை தெய்வீக திருமணங்கள், அவதாரங்கள்னு கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்படி என்னதான் இந்த நாள்ல ஒரு சிறப்பு இருக்கு? ஏது இந்த நாளை இவ்ளோ மங்களகரமான நாளா மாத்துது? வாங்க, அத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இது ஒரு வானியல் அற்புதம். பங்குனி மாசத்துல வர முழு நிலவும் உத்திரம் நட்சத்திரமும் வானத்துல ஒன்னா சேர்ற நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த அரிய நிகழ்வினால அன்னைக்கு இறைவனோட அருள் பரிபூரணமா கிடைக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த திருவிழாவோட ஒரு முக்கியமான அம்சத்துக்குள்ள போலாம். பங்குனி உத்திரம்னாவே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இது தெய்வ திருமணங்கள் நடந்த நாளுங்கிறது தான். இங்க பாருங்களேன், சிவன் பார்வதி திருமணம், முருகன் தெய்வானை திருமணம்னு சைவ மரபுகளும், ராமர் சீதை திருமணம், ஆண்டாள் ரங்கநாதர் இணைப்புன்னு வைணவ மரபுகளும் எல்லாமே இந்த ஒரே நாள்ல தான் சங்கமிக்குது. இதுதான் இந்த நாளோட மிகப்பெரிய சிறப்பு. இது வெறும் புராண கதைகள் மட்டுமிடையாதுங்க. இன்னிக்கும் இது ஒரு வாழும் பாரம்பரியம். நிறைய பக்தர்கள் கல்யாண விரதம் இருந்து தங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கணும், இல்ல திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. ஆனா இந்த நாள் வெறும் திருமணங்களுக்கானது மட்டுமில்ல. வரலாற்றையே மாத்துன ஒரு முக்கியமான தெய்வீக பிறப்பும் இதே நாள்ல தான் நடந்திருக்கு. அதுதான் நம்ம எல்லோரோட சுவாமி ஐயப்பனோட அவதாரம். பாருங்க, ஐயப்பனோட கதை எவ்வளவு அற்புதமானது. மகிஷிய வதம் செய்ய ஹரிஹரபுத்திரனா அவதரிச்சு பந்தல நாட்டுல மணிகண்டனா வளர்ந்து தன்னோட அவதார நோக்கத்தை நிறைவேற்றி இன்னைக்கும் சபரிமலையில கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அந்த அவதார நாள் இந்த பங்குனி உத்திரம்தான். சரி, இந்த ஆழ்ந்த பக்தியெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில எப்படி வெளிப்படுது? வாங்க, நேரா முருகனோட அறுபடை வீடுகள்ல ஒன்றான பழனிக்கு போலாம். அங்க கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாப்போம். பழனினாலே காவடிதான். இந்த காவடி எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. நம்மளோட 4 அகந்தைய முழுசா விட்டுட்டு முருகனோட பாதத்துல சரணடையறதோட குறியீடு தான் இந்த காவடி. இதுல பால் காவடி, அன்னக்காவடி, பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பூக்காவடின்னு பக்தர்கள் அவங்க நேர்த்திக்கடனுக்கு ஏத்த மாதிரி காவடி எடுப்பாங்க. அத தோள்ல சுமந்துகிட்டு வெறும் கால்ல பல கிலோமீட்டர் நடந்து வந்து மலையேறுது பக்தியோட உச்சம். இப்போ தனிப்பட்ட பக்தியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான சமூக கொண்டாட்டத்துக்கு நகரலாம். வாங்க, எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற திருவாரூர் ஆழி தேரோட்டத்தை பார்ப்போம். முதல்ல இந்த தேரோட எடைய பாருங்க. 350 டன்னு. அடேங்கப்பா, யோசிச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஒரு சின்ன மலையே நகர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அதோட உயரம் கிட்டத்தட்ட 96 அடி. ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடம் அளவுக்கு உயரமா வானத்தை முற்ற மாதிரி நிக்கும். இது வெறும் தேர் இல்ல, மக்களோட கூட்டு நம்பிக்கையோட ஒரு பிரம்மாண்டமான சின்னம். இந்த மகத்தான ஆழித்தேரோட்டம் 2026ல மார்ச் 29ஆம் தேதி நடக்கருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து தியாகேசா ஆரூரான்னு பக்தி முழக்கத்தோட அந்த தேரை இழுக்கிற காட்சியை பார்க்கவே 2 கண்ணு போதாது. சோ இந்த திருவிழா எல்லாம் நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சதில்லைங்க. இதோட வேர்கள் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல வரலாறுல ரொம்ப ஆழமா கிட்டத்தட்ட 2000 வருஷமா பதிஞ்சிருக்கு. இந்த காலக்கோட்டையை பாருங்க. சங்க இலக்கியமான அகநானூர்ல இது பத்தி குறிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்து கல்வெட்டுகள்ல இந்த விழா எப்படி நடத்தப்பட்டதுன்னு விவரிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பாரம்பரியம் இன்னைக்கும் உலகம் முழுக்க நம்ம தலைமுறையினரால கொண்டாடப்பட்டு வருது. பாரம்பரியம், பக்தி, கொண்டாட்டம்னு இத்தனை அம்சங்கள் கலந்த இந்த பங்குனி உத்திரம் தெய்வீக அன்பையும் நன்மையோட வெற்றியையும் தியாகத்தையும் நமக்கு நினைவுபடுத்துது. இவ்ளோ கேட்டதுக்கு அப்புறம் இந்த திருவிழா உங்க மனசுல என்ன மாதிரியான எண்ணங்களை உருவாக்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.